அவருக்கு எஸ்ஆர் லூசிடன் எழுதி கொள்வது. கட்டபொம்மன் உங்கள் நாட்டு எல்லைக்குள் ஒளிந்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. ஆகவே அவரை பிடித்து தர வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் உங்கள் நாட்டின் மேல் போர் தொடுப்போம். இப்படிக்கு எஸ்ஆர் லூசிடன். என்ன கட்டபொம்மனை நான் காட்டி கொடுப்பதா? உத்தமன் வீரன் நமது நண்பன், அவரை காட்டி கொடுப்பது எப்படி சாத்தியமாகும் மந்திரியாரே? அண்ணா, நிலைமை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். மந்திரி தாராபதியின் தலையை வெட்டி அவர்கள் தலையை உச்சத்தில் நட்டு வைத்துள்ளனர். நாங்கள் பெரும்படையை வைத்து அனைத்து பாளையக்காரர்களையும் அடியோடு அடக்கிவிட்டனர். நாம் அவர்களுக்கு கீழ்ப்படியாவிட்டால் நமக்கும் அதே நிலைதான் என்று அவர்களின் கடிதம் கூறுகின்றது. அவர்களை எதிர்த்து அறிவினால் யாருக்கு என்ன லாபம்? சரி, இதுதான் விதி என்று எண்ணி அவர்களை அழைத்து செல்ல உத்தரவிடுவோம். சேனாதிபதி உத்தரவு. தம்பி, இந்த விதி என்று சொல்வதை தவிர யாரப்பா நீங்கள்? நல்லவர்கள் நினைப்பது மட்டும்தான் நடப்பதில்லை தமிழ்நாட்டிலே. எட்டப்பன் ஒருவன் தான் இருக்கிறான் என்றிருந்தேன். அவர் நல்லவர் என்பதை காட்டிவிட்டார் எனது அரிய நண்பர் விஜய ரகுநாத கொண்டைமன். சரி, வாருங்கள், தங்கள் மன்னனை சந்தித்தேன். இதே பூர்வமான இந்த அளவிற்காவது அவர் உணர்ச்சி உறுத்தி இருக்கிறது. தமிழன் இன்னும் மானம் இழந்து விடவில்லை என்பதற்கு உதாரணமாக உணர்ச்சிக்கு ஒரு மூலையில் இடம் ஒதுக்கியுள்ளார். அவர் புகழ் வாழட்டும். தம்பி, நீ இதற்கு மேல் இங்கு இருந்தால் உண்மையிருக்கும் ஆபத்து. இங்கிருந்து தப்பிச்சது. சரி, வாருங்கள், நாம் செல்லலாம்.